அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 3 ரொம்பவே பயனுள்ள சிறந்த கேஜெட்ஸுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 கேஜெட்ஸை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த 3 கேஜெட்ஸுடைய அன்பாக்சிங்கில் ஆரம்பிச்சு இந்த 3 கேஜெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டோடோகோல் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய மினி ஸ்பீக்கர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. மினி அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கைக்குள்ளேயே வந்து அடங்கும். கைக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வெளியவே தெரியாது, அவ்வளோ காம்பாக்டாக இருக்குது. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக. அதை தவிர ஒரு மைக்ரோ USB கேபிள், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கரை வந்து பார்க்கலாம். ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே காம்பாக்டாக வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ டெஸ்கில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட இதை வந்து ஒரு ஸ்பீக்கர் அப்படிங்கிறத தாண்டி பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது லுக்ஸ் அடிப்படையில் பார்க்குறப்ப. மேலும் இதோடைய டிசைனை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக கண்ட்ரோல்ஸ்க்காக ஆன் ஆஃப் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இதை தவிர மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து டாப் ஃபேஸிங், அதாவது மேல் நோக்கி தான் சவுண்ட் வந்து வருது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸ்பீக்கரை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். ஸோ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா டிடெக்ட் வந்து ஆயிரும். ஜஸ்ட் பேர் வந்து பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு ஸ்பீக்கருடைய சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட சைஸில் இருக்கிற இந்த ஸ்பீக்கர்லேருந்து இவ்வளோ சவுண்ட் அவுட்புட் வந்து நான் வந்து பர்சனலாக எதிர்பார்க்கல. வால்யூம் லெவல்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இருக்குது இந்த சைஸை பொறுத்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப. பேஸ் அவ்வளோவா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். பட் கிளாரிட்டியும் வால்யூம் லெவல்ஸுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பர்சனலாக சொல்வேன். பாக்ஸ் மேலே ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களாம் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டைனமிக் கான்ட்ராஸ்ட் வந்து இருக்குது. மிராகாஸ்ட், அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கேஷ் பண்ணுற அந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. பேட்டரியை பொறுத்தவரை 300 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வால்யூமில் லிசன் பண்ணுறப்ப மினிமமாக ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து ப்ளேபேக் வந்து ஆகுது, கண்டினியூஸ் ப்ளேபேக்கில். மேலும் இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படிங்கிறனால நீங்கள் செல்ஃபிஸ் எடுக்க அந்த மாதிரியான விஷயங்கள் கூட இந்த ஸ்பீக்கர் வந்து பயன்படுத்திக்கலாம். அது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டுடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வாசா அப்படிங்கிற அந்த நிறுவனத்துடைய X12 ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் க்ளோன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான லுக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இயர்ஃபோன்ஸே வந்து இருக்குது. இயர்ஃபோன்ஸ் வைக்கிற அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங்க்கு பின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து அந்த பின்ஸ் மூலமாக தான் வந்து சார்ஜ் ஆகும். இயர்ஃபோன்ஸே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்இயர் டைப் இயர்ஃபோன். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை தவிர பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேரிங் பவுச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ட்ராவல் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா பயனுள்ளதாக வந்து இருக்கும். இதை தவிர ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் ஒன்று வந்து இருக்குது. மேலும் விங் டைப்பில் உள்ள இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியில் ஒரு யூசர் மேனுவல் வந்து இருக்குது. பட் இது நமக்கு பயன்படாது, பிகாஸ் முழுக்க சைனீஸில் தான் இது வந்து இருக்குது. ஸோ இதை வந்து சைட் பை சைடாக இப்போ நம்ம ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸோட வந்து பார்க்கலாம். ஏர்பாட்ஸ் கிட்டத்தட்ட நான் ஒரு வருடமாக வந்து பயன்படுத்தியிருக்கேன். இதோடைய ரிவ்யூஸ் கூடிய சீக்கிரம் வந்து வருது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இதோடைய சைட் பை சைடில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸுடைய அந்த பேக்கே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி தெரியுது. விலை அடிப்படையில் ஆப்பிள் அப்படிங்கிறனால கூட அது வந்து இருக்கலாம். மேலும் இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன்ஸ் இன்இயர் டைப் அப்படின்னு சொல்லி நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன். நம்ம என்ன தான் தலையை வந்து ஆட்டினாலும் சரி, ஸோ கீழே வந்து அவ்வளோவா வந்து விழுகலை. ஸோ அந்த விதத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்இயர் கொடுத்ததுனால. மேலும் அந்த விங் டைப் இயர் டிப்பும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ இந்த இயர்ஃபோன்ஸுடைய சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் கிளாரிட்டி வந்து நல்லாவே வந்து இருக்குது. வால்யூம் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் வந்து கிடையாது. பட் இன்இயர் டைப் அப்படிங்கிறனால கொஞ்சம் அவுட்டர் நாய்ஸ் வந்து பிளாக் வந்து ஆகுது. பட் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் வந்து கிடையாது. பேஸை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு இன்இயர் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸாக இருந்த போதிலும் கூட இதோடைய பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன் என்னுடைய பர்சனல் லைக்கிங்க்கு. பேட்டரி லைஃப்பை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து இருக்குது. சார்ஜிங்கை பொறுத்தவரையும் இது ரொம்ப நேரம் ஆகுது சார்ஜ் ஆகுறதுக்கு. ஸோ அதை வந்து குறிப்பிடத்தக்கது. ஓவரால் இந்த இயர்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட விலைக்கு இதோடைய சவுண்ட் அவுட்புட் அப்படிங்கிறது இந்த விலைக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன்.
ஆப்பிளுடைய ஏர்பாட்ஸ் மாதிரி வந்து ஒரு லுக்கில் வந்து வேணும் கொஞ்சம் கம்மியான விலையில் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கலாம். பட் இதே விலைக்கு சவுண்ட் அவுட்புட் இதை விட பெட்டராக இருக்கிறது நிறைய இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த குறிப்பிட்ட இயர்ஃபோன் நான் வச்சிருக்கிறது ப்ளூ கலர், பட் ப்ளூ அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் வந்து புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவே கூலாக வந்துருக்கு. மேலும் காதுகளை மாட்டிக்கிறப்ப அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த கலரையும் செக் பண்ணி பாருங்கள். அது பிடிச்சிருந்தா அதையும் கூட நீங்கள் வந்து வாங்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்டுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா Dodocool அப்படிங்கிற நிறுவனத்துடைய வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். முதல்ல இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கில் வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே ஒரு சிறிய கேரிங் பாக்ஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்கணும். இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாக்ஸில் வேறு என்னென்ன வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு வாரண்டி கார்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுடைய இயர்ஃபோன்ஸ் வந்து பார்க்கலாம். பாக்ஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ பாக்ஸ்க்குள்ளே நமக்கு நம்மளுடைய இயர்ஃபோன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக் காம்போவில் இது வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் அடிப்படையில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதற்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு சில எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதை சரியான முறையில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு சில நாட்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். இயர்ஃபோன்ஸ் காதுகளில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். பில்டை பொறுத்த வரைக்கும் சரி, லுக்ஸை பொறுத்த வரைக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்குது. காதுகளை சுற்றி நம்ம வந்து போட்டுக்கிறப்பையும் நம்ம என்னதான் ஷேக் பண்ணாலும் ஓடுனாலும் கூட இது வந்து கீழே விழுகாது. ஸோ அந்த விதத்தில் நல்லாயிருக்கு. மேலும் இந்த ரெட் அண்ட் பிளாக் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே அமேசிங்காக பார்க்குறதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். பட் இந்த இயர்ஃபோன்ஸுடைய டிசைனில் எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சுற்றி இதை இயர்ஃபோன்ஸ்க்கு மேலே நம்ம வந்து காதுகளை சுற்றி போட்டுக்கிறதுக்கான அந்த ஒரு அம்சம் தான். ஸோ இதை வந்து நம்மளால் மேனுவலாக ரிமூவ் வந்து பண்ண முடியல. இது அவங்க கொடுத்ததுக்கான நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இல்லை அப்படின்னா ஜாகிங், ரன்னிங் இந்த மாதிரி போகிறவங்க விழுகாமல் இருக்கிறதுக்காக. பட் இந்த அவுட்டர் ஃபிட் இல்லாமலே பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபிட்டாக இருக்குது. ரொம்பவே ஆட்டினாலும் கீழே தான் வந்து விழுகலை. மேலும் அந்த குறிப்பிட்ட காதுகளை சுற்றி போட்டுக்கிற அது பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல் சைஸ் வந்து கிடையாது. எனக்கு பார்த்தோம் அப்படின்னா அது பர்சனலாக லூஸாக வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஓகே, அதுவுமே வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். இதை தவிர நம்மளுடைய இயர்ஃபோன்ஸில் மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங்காக. இதை தவிர பவர் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இயர்ஃபோன்ஸுடைய சவுண்ட் குவாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி வந்தோம் அப்படின்னா சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். வோக்கல்ஸ் இல்லை அப்படின்னா மியூசிக் இரண்டுமே வந்து கிளாரிட்டி ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. அவுட்டர் நாய்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாகுது. பட் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது இதுலேயும், அது வந்து குறிப்பிடத்தக்கது. பேஸுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மியூசிக் நீங்கள் விரும்புகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களை வந்து ஏமாற்றாது. ப்ளூடூத் ரேஞ்சுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பேட்டரி லைஃப்பை பொறுத்தவரையும் நார்மல் யூசேஜில் 5லேருந்து 6 மணி நேரம் பேட்டரி லைஃப் வந்து வருது. பட் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணல. ஸோ அதனால் கண்டினியூஸ் யூசேஜில் எப்படி அப்படின்னு சொல்லி தெரியாது. மேலும் இந்த இயர்ஃபோன்ஸில் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் அப்போ இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறப்பெல்லாம் கூட வேணும் அப்படின்னாலும் இந்த இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கானதாக கூட இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3 கேஜெட்ஸ். ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த கேஜெட்ஸ் பற்றி அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இப்போ நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இயர்ஃபோன்ஸ் எது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அனைவரும் வந்து தெரிஞ்சுக்கலாம். டெக் சாட்டியருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.